ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரோட்டில் வந்து பழம்லாம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பழம்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நிறைய பழம் இருக்குது. நிறைய இருக்குது. உங்களை ஃபேஸ் காமிக்க வேணாமா? பார்த்ததே இல்லை. இதில் வந்து முக்கியமாக வந்து லாஸ்ட்டில் ஒரு பழம் சொல்லுவாங்க. அது வந்து அதோட நன்மைகள் வந்து எல்லாருக்கும் தெரியட்டும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உள்ள ஒரு விஷயம் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு பழம் சொல்லுவாங்க, அதோட விளக்கத்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு பாக்ஸா நன்மைகளை நீங்களும் தெரிஞ்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்டையும் சொல்லுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருந்தது. அதோட இது சொல்லுங்கள். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்றதுக்கு சொல்லுங்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தேன் இந்த பழம் தான் குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்றது மெயினாக இது சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஹீட் ஏறி அந்த குழந்தை இல்லாமல் இதுக்கு சரியாகும். இன்னொன்று வந்து உடம்புல இருக்க அந்த வெள்ளை அணுக்கள் அது குறைவாக இருக்குது. அது சாப்பிட்டா அதிகமாகும். இது சாப்பிட்டா 16 நன்மைகள் இருக்குது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இங்கே கிடைக்காத ஒன்று இது. நம்ம மட்டும் இந்த மலேசியாவிலேருந்து நேரடி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ இது இந்தியாவில் கிடைக்கிறது மலேசியா. இது பழமா காயா? பழமும் இருக்குது, காயும் இருக்குது. உடனே சாப்பிட்றது இருக்குது, வீட்டில் போய் வச்சு சாப்பிட்றது இருக்குது. இந்த பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தை இல்லாதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த பதிவை வந்து சொல்லுங்கள், வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். அப்போ தான் குழந்தை இருக்கும். நாங்களும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாவப்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த பழம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.